கிரண் ஆக ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு இப்படிதான் நாங்கள் அந்த காலத்தில் இருந்தோம். ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் இருந்தால் கூட நம்முடைய செங்கை அண்ணா மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய ஸ்டஃப் மரியாதை நான் விட்டு கொடுத்ததே இல்லை. இது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லலாம். திருச்சியில் மாநாடு, அண்ணன் பொய்யாமொழி மாவட்ட அப்போ அமைப்பாளர் திருச்சி, நான் இந்த மாவட்டத்துடைய அமைப்பாளர். அப்படி போகும்போது ஊர்வலம் இதே மாதிரி பேரணி பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தீங்கன்னா கொடி பிடிச்சிட்டு முதல்ல ஊர்வலம் கிளம்புறதுக்கு முன்னாடி முதல்ல வீட்டு விடுவாங்க, பட்டாசு விடுவாங்க, வாழை வெடிக்க விட்டு, அதுக்கப்புறம் யானை போயிடும், யானையை வச்சு முதல்ல நடத்துவாங்க. அப்புறம் குதிரை போகும், அதுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் முதல்ல போகிறது எதுனா இளைஞர் பட்டாளம் தான் முதல்ல ஊர்வலம். அதில் தலைமை ஏற்றி வருவாங்க. கிட்டத்தட்ட அதே ஒரு அந்த ஊர்வலமே பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போகிறோம் அந்த காலத்தில். அப்படி வரும் பொழுது அங்கே திருச்சிக்கு போகிறோம். தம்பி பையன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு எப்படியா போட்டவங்க தவறு செய்தாலும் போட்டு ஒருத்தரும் போட்டு கொடுத்து காலி போட்டவங்க அதான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் தலைவர்கிட்ட அண்ணன் தளபதிகிட்ட எவனால் எதாவது சொல்லி கொடுத்தா கூட என்ன பண்ணுவாருன்னா பொய்ய ஒன்று பேச்சு ஒர்க் பண்ணுவார். தலைவரன் அவன் நம்ம பையன் தலைவரேன்னு கூப்பிட்டு ஒரு ஆள் தமிழகத்தில் முதல்ல பொய்யாமணி அண்ணன் தான். யார தலைவர் அன்னைக்கு கூப்பிட்டு அவரு தலைவர் தப்பா சொல்லி போறாங்க நம்ம பையன் தலைவராக அவர் பேட்ச் ஒர்க் பண்ணுவார். இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து முன்ன பின்ன இருக்கதான் செய்ய ஒரு சில விஷயங்களை அதை பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ரியால் என்ன நம்ம பொய்யாமொழி தான். அவர் மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கொடுத்துட்டு போன மிகப்பெரிய சொத்து தான் இன்னைக்கு அன்பில் மகேஷ். இன்னைக்கு நம்ம கூட சின்னவரோட இருக்கார், மகிழ்ச்சியான விஷயம். அப்போ பொய்யாமொழி சொல்லிட்டே தம்பி இது எங்கள் மாவட்டம். எப்போ முதல்ல நம்ம மாவட்டம் போவோம், சென்னை என்ன மாவட்டம் தான் ஃபஸ்ட்டு கொடி பிடிச்சிட்டு போவோம், ஒருங்கிணைந்த மாவட்டம். தம்பி இது எங்கள் மாவட்டம்டா, நாங்கள் முதல்ல போகிறோம் எங்கள் ஆளுங்களை விட்டு, அதுக்கப்புறம் நீ ரெண்டாவது போனாங்க. அது நான் என்ன சொல்லுங்க சரிங்க, ஏன்னா அவங்க மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி அது. சரி முதல்ல ஊர்வலத்தை விட்டுட்டோம், போய்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஒரு அதிகபட்சமான ஒரு 100 ஸ்டெப்பு தான் வச்சுருப்பார். அவருக்கே என்னன்னு தெரியல, தலைவர் நேரில் கூப்பிட்டு எங்கே இந்த செங்கை என்ன மாவட்டம் டீம் வருவோம் எங்கே அப்படின்னு கேட்டார். அவங்க தானே விடுக்கோடு இருப்பாங்க. அவங்க நான் ட்ரைனிங் நம்ம இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறோம். சனி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மாநாடுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அது 3 நாளும் பயிற்சி தான். பயிற்சி காலை வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு அவங்க ரூம் கொடுக்கணுமா, மண்டபத்தில் தங்க வச்சு அவங்களுக்குலாம் பயிற்சி கொடுப்பேன். என் ரூம் வீட்டில் போனீங்கன்னா மாநில ஒரு தனி ரூம், அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பேர் போட்ட அந்த தம்பியுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய ஷூ, சாக்ஸ், அவங்க தேவையான சட்டை, பேண்ட் எல்லாமே அவங்க அளவோடு இருக்கும். அளவோடு அடிக்க வச்சுருக்கோம். அப்படி ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக இருக்கும். அப்போது எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு போகும்போது தலைவர் நின்றுட்டு அவருக்கு எதுவும் ஒரு நெருடல் நிப்பட்டி சென்னை மாவட்டத்தை கூப்பிடுங்க. ஒன்று பொய்யாமொழி வந்தார், தம்பி ஒன்று தான் கூப்பிட்றாரு, வாடா உங்களை தானே கூப்பிட்றாரு. இது காரணம் என்ன அப்படி கொஞ்சம் நினச்சி பாருங்க. நம்ம அந்த மில்டன் மாதிரி இருந்த காரணத்தால தான் ஒரு இங்கே கூட பார்த்தீங்கன்னா 1-2 கலர் வந்துருச்சு ட்ரெஸ். அது மாதிரி இல்லாமல் முழுக்க அந்த ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் ஒரு ஷூ போட்டு, அதை விட என்னன்னா அதில் ட்ரெயினப் தான் முக்கியம் வந்து ட்ரெயினப் தான். அன்னைக்கு மறைஞ்சிட்ட மாஸ்டர் வேலுச்சாமி, அவர் தம்பி அசோக், தம்பி குரு, அவங்க 3 பேரும் ஒருத்தர் வந்து மிலிட்ரி ரிட்டையர்டு, 2 பேர் வந்து ஒருத்தர் ஸ்டென் மாஸ்டர், ஒருத்தர் வந்து பச்சை இந்த காலேஜில் பிடி மாஸ்டர், 3 பேர் தான் கோச்சிங் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட கோச்சிங் கொடுத்து முழுக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மிலிட்ரி போயிட்டான். நிறைய பேர் நம்ம தம்பியும் போய் சேர்ந்தான். போன இடத்துல இல்லை கேட்டால் ஏற்கனவே நீ இவ்வளோ தூரம் நீ ஸ்டெப்லாம் அழகாக வைக்கிறீங்க, மார்ச் பாஸ்டிங், நீ எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு கேட்டப்போ நான் என் பள்ளிக்கூடத்தில் ஸ்கவுட்டில் இருந்தேன் சார், நான் என்சிசியில் இருந்தேன். பொய் சொல்லியிருக்கோம், இங்கேன்னு சொன்னவனை எங்கே கலப்பி விட்ற போகிறானுன்ட்டு பொய் சொல்லி நாங்கள் வீட்டில் இருந்தோம், இதில் இருந்தோம், என்சிசியில் இருந்தோம், ஸ்கூலில் ஸ்கவுட்டில் இருந்து பொய் சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம தம்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து வேலைக்கு செஞ்சுருக்கான். அந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்து அவனே அங்கீகாரம் கொடுத்துட்டான். அதே மாதிரி திருச்சியில் நம்ம ஆட்சி ரூலிங் மதுரை சேலத்தில் இவர் வீரபாண்டியார் வந்து மாநாடு நடத்துகிறார், மிகப்பெரிய மாநாடு. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா போகிறோம். அந்த மாநாட்டுக்கு போகிறப்போ முதல்ல வந்தான் இப்படி வந்தார் செலியன் மாப்பிள்ளை சண்டை கூட அந்த உரிமையோட ஒருத்தருக்கு அந்த ஒரு குடும்ப பாசத்தோட இருந்தாங்க. அந்த குடும்ப பாசை இப்போ சரியாக பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு குடும்ப பாசத்தோட தான் என் மாப்பிள்ளா சொல்கிறது கேளு, அண்ணன் பொய்யாமண்ணன் தம்பின்னு கூப்பிடுவார். இவன் வில்லேஜ் மாப்பிள்ளா என்ன பண்ணு, எங்கள் மாவட்டம் நாங்கள் முதல்ல வருதோம், நீ பின்னாடி வா. சரி நீ போய் நின்று மாப்பிள்ளான்ட்டு முதல்ல போய் நின்ட்டாப்புல யார் செலியன். அவங்க டீம் வச்சு நின்ட்டார். அவங்க ஒரு 150 பேர்
எங்கள் டீம் நம்ம டீம் எப்போ 250 300 வரும். நம்ம கொஞ்சம் பின்னாடி போயிட்டோம். அதுக்கப்புறம் எவரெஸ்ட் கணேசன் வந்தார். அவர் மாநில இளைஞர் செய்கிறார். இவர் மாதிரி மாலிக் மாதிரி, தம்பி நான் நீ பின்னாடி நின்றுடா, எங்கள் மாவட்டம்டா, எங்களுக்கு ஒரு முன்னுரிமை வந்தார். நின்றுங்கண்ணா அவங்க நின்றுட்டாங்க. அதுக்கு பின்னாடி இவர் வந்தார். யார்? கோயம்புத்தூர் உமாவதி. தம்பி நான் நின்றுக்கிறேன், எங்கள் கோயம்புத்தூர்காரன் பக்கத்து மாவட்டம்டா, நீ நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு. ஏறக்குறைய ஒரு 3/4 கிலோமீட்டர் பின்னாடி போயிட்டு தான் 3/4 கிலோமீட்டர் போயிட்டு வந்தார். வேட்டு வடிச்சாங்க, யானை கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்ட உடனே இப்படி பார்த்துட்டு கிறிஸ்டோபர் ஒரு எஸ்பி நல்லா எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அப்போ மிசா கணேசன் தான் வழி நடத்துகிறார், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திருக்காரு. கூப்பிட்டு இந்த டீமில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வளர்த்துக்கிறாரு. ஏங்க இது வந்து முழுக்க செங்கை அண்ணா மாவட்டம்னு சொல்லுவாங்க. அந்த டீம் தான் மில்டன் மாதிரி அவங்க கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. அவங்க அப்போ எதுக்கு அவங்க எங்கே போயிட்டாங்க? நாசம் தானே, எங்கே போயிட்டாங்க? முன்னாடி வருஷம் அப்படின்னு நான் எனக்கு நம்ம பசங்க சோர்வாயிட்டாங்க. 200 பேர் எனக்கு பாவம் 20 பாதம் கஷ்டப்பட்டு எல்லாம் பாவம் அந்த ட்ரெயினை போய் ட்ரெயினில் பண்ணி 3 வேளை நான்வெஜ் போடுவோம். காலையில் மத்தியானம் ராத்திரி ஈவினிங் 3 வேளை நான்வெஜ் தான். நான்வெஜ் இல்லாமல் இருக்காது. இடையில வேறு அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு முட்டை பஜ்ஜி இந்த மாதிரிலாம் கொடுப்பேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சரி அவங்களுக்கு சோர்வாயிட்டாங்க தம்பிகளும். எனக்கு சோர்வு நான் வெளியே காட்டிக்க மாட்டேன். கவர்மெண்ட் வந்து சரி என்ன பண்ணுறது உடனே எஸ்பி வந்தார். நான் சார் உங்களை முன்னாடி கூப்பிட்றாங்க அப்படின்னு. யாருங்க? தலைவர் பேர் சொல்ல கூப்பிட்டாங்க. இங்கே வேற ஒரு மாவட்டம் நடத்துகிறாரு. சரி அவர் மாவட்ட செயலர் இல்லைங்க அவரே கூப்பிட்டாருங்க. உங்கள் டிஜிபி உத்தரவு போட்டால் நீங்கள் கேட்கணும். எங்களுக்கு டிஜிபி அவர் தான் தலைவர், அவர் சொல்ல தான் நான் கேட்கணும். தேவையான ஒரு பிரச்சனை கூப்பிடாதீங்கன்ட்டு. ஏன்னா அவங்க அப்பா வர ஃபுல் பவரில் இருக்கார். யார்? நம்ம அண்ணன் வீரபாண்டியார். உடனே இவர் வரார். யாரே நம்ம எம்பி கணேசன், மிசா கணேசன் முடியாது. அந்த திட்லரியா வாயா என்ன எனக்கு நிற்கிறேன். ஆனால் நீ கரெக்ட் அவங்க பின்னாடி போன்னு சொல்கிறப்போ நம்ம லோக்கல் இருக்கவங்களுக்கு அவங்க முன்னுரிமை தரல. அதான் வந்து என்ன தலைவர் கட்டுறாரு, முதல்ல சீக்கிரவாணி வேட்டு வச்சுட்டாங்க. யானை கிளம்பிச்சு டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. சீக்கிரவாணி கிளம்புறாங்க. உண்மையாலுமே அந்த நிகழ்வு என் மனசில் இருந்து பாருங்கள். போலீஸ் ஃபுல்லாக வர வச்சு அந்த போலீஸை நம்ம டீம் இருக்குன்னு வச்சுங்க. நம்ம டீம் இருக்கக்கூடிய 300 பேருக்கு மாதிரி போட்டு அதுக்கு முன்னாடி மிசா கணேசனும் அந்த எஸ்பியும் வழிநடத்திகளை கூப்பிட்டு போனாங்க. அந்த டைம்ல அந்த பயம் பார தூக்கி நடந்தாம பாருங்க. அடடா எனக்கு ஒன்றும் மகிழ்ச்சியிலே மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க வந்து இல்ட்ரீட் பண்ணி பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க. இல்ட்ரீட் பண்ணி பின்னாடி நின்னவன் அவனை முன்னாடி வரைச்சு தலைவரையே முன்னாடி வரைச்சோன்னு அவரு எல்லாருமே நினைச்சிட்டான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வேணாம் எங்க ஊரோட சோர்வாயிட்ட வரலாம். நான் உள்ளிட்டு இது எதுக்கு சொல்றேன்னாக்கா, உழைத்த காரணத்தால் தான், மில்டனா இருந்த காரணத்தால் தான், பிசிறுத்தட்டம் முடுப்படுத்திய காரணத்தால் தான் முன்னுரிமை கொடுத்து தளபதி அவ்வளவு பெரிய மாநாட்டில் நம்ம முன்னாடி வச்சார். இல்லை அந்த மரியாதை கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. ஆக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இல்லாத காலகட்டம் அங்கெல்லாம். அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பச்சையாக சொல்லணும்னா தலைவர் வந்து எனக்கு செயின் போட்டார். நம்ம ரூலிங்கில் மதுராந்த ஆறுமுகம் ஆவடியில் நடத்த சொல்லி அமைப்பாளர் சொல்லி கூட்டத்தை நடத்த சொல்லி உத்தரவு போட்டார். தலைவருடைய நிகழ்ச்சியை திருவள்ளூர் மாவட்டம்னு சொல்லி அறிவிச்சுட்டு அந்த மாவட்டத்துக்கு அறிவிச்சுட்டு வரார். ஆவடியில் நிகழ்ச்சி பொதுக்கூட்டம். ஆவடி பொதுக்கூட்டத்துக்கு வர சொல்ல அந்த பொதுக்கூட்டத்தில் தலைவர் என்ன பண்ணுறாரு, ஆவடி நடத்த சொல்லுங்கன்றது. என் மாவட்டத்துக்கு அப்போ மாவட்ட செயலர் மதுராந்த ஆறுமுகம் எனக்கு உத்தரவு போட்டு ஆவடியில் நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். இளைஞர் அமைப்பாளர் நான் நடத்தினோடனே முதல் நாள் வர யாருக்கு மதுராந்தார் இது பார்க்குறாரு. எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க பார்க்க சொல்ல என்னுடைய காரை ஓரம் கட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் இல்லை அவர் கார். அப்போது ப்ரீமியர் சின்ன வண்டி இருக்கும், 1 வண்டிகிட்ட 3 வண்டி வரும். அந்த வண்டி ரிலீஸ் ஆகி அந்த வண்டியில் வராங்க. அண்ணியும் அவங்க வராங்க. வந்துட்டு காரை பார்த்துட்டு எங்கடா நான் சரி கூட இருந்தவங்களை கேட்டாங்க. ஆனால் வேணாம் சொல்லிடுவேன். அப்போல்லாம் சாரம் கட்டி தான் அந்த மாதிரி நிற்க வைக்கும். தலைவர் படத்தை தளபதி படத்தில் அந்த மாதிரி சாரம் கட்டிகிட்டு இருக்கும் முதலமைச்சர் படத்தை. அப்போ கழக சேம் அந்த நான் என்ன அதில் ஒன்று மேலே என்ன பண்ணோம், கொடி கட்டினவன் 2 முடி கொடி சாரம் போட்டு போயிட்டான். சாரம் போட்டு கருப்பு கீழையும் சிவப்பு மேலே வச்சு கட்டி போயிட்டான். நான் அது மேலே ஏறி நிற்கிறேன். ஏறிட்டு அவுத்து கட்டுறேன். என்கிட்ட எல்லாம் போகிற ஒரு ஃபோன் பண்ணி இப்போ செல்லு அப்போ ஃபோன் சொல்லி என்னங்க கருப்பு சொல்ல கொடி கீழே கட்டிங்க தலையில் கட்டிக்கான்னு நானே மேலே இருப்பேன். என்ன சொல்லி பார்த்தேன். இவனுக்கு இப்போ சாரம் போட்டு டயரில் போய் படுத்துட்டானுங்க. எல்லாம் வேலை செய்யணும்லாம் நானும் துருத்துட்டு இருப்போம். மேலே ஏறி நானும் அந்த கொடி மேலே கீழே கட்டினேன். இவர் கீழே நிற்கிறார், நான் கவனிக்கிறேன். இவனுக்கு சொன்னா மேலே நிற்கிறாருன்ட்டு உடனே கீழே வந்து கூப்பிட்டு அடிக்கிறது வந்து உனக்கு என்னடா வேலை செய்யணும், வேலை கட்ட நீதிடா போனச்சு. இல்லைண்ணா. அப்போது அந்த வடிவமைச்சு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு மனம் இருந்துச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணார், கூட்டம் நடக்குது.
தலைவருக்கு அடுத்தபடியாக நம்முடைய உயிரின வள முதல்வர் கலைஞர் உரையாற்றுவார்ன்றார். மதுராந்தகர் தலைமை சொன்ன உடனே மைக்கு பிடிக்க போனவர் ஒரு நிமிஷத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் மிக குறுகிய காலத்தில் வடிவமைத்த மாவட்ட இளைஞர் நினைப்பாளர் தம்பி நாசருக்கு இப்பொழுது இந்த செயினை போடுவாங்கன்னு சொல்லி சைடு பாக்கெட் ஆகுது. இந்த பாக்கெட் இப்போ அந்த பாக்கெட் சைடு பாக்கெட்லேருந்து ஒரு செயின் எடுத்து என்ன கொடுத்தார். அந்த செயினை தலைவர் கழுத்தில் போட்டார். அது என் வாழ்நாளில் மறக்க முடியாத மிகப்பெரிய அந்த நிகழ்வு. அந்த செயின் என்னடா ஆச்சு தெரியுமா? அந்த மாநாட்டுக்கு போகிற பணம் இல்லை. எதுக்கு? பஸ்ஸுக்கு. அங்கே அன்னைக்கு பண்ண 5 பஸ்ஸு பணம் கிட்ட பணம் இல்லை. அந்த செயினை கொண்டு போய் விற்று தான் நம்ம கொண்டு போகணும். கையில் இவ்வளோ பெரிய மோதிரம் போட்டுருப்பேன். பகலவனுக்கு தெரியும். மரத்தடியில் நாங்கள் இளைஞரணி தோக்கணுங்க. அருமைத்த மூர்த்திக்கு தெரியும். அந்த காலத்தில் பைக்கில் வருவோம். இதை வெற்றி இவரே நம்ம அண்ணன் வெற்றி வீரன் அப்படி மான் கூட இங்கே வந்திருக்காரு. அங்கே வந்திருக்காரு. அவருடைய தகப்பனார் அருமை நண்பர் மாணவர் அமைப்பாளர் இருந்தால் அருமை நண்பர் பகலவன். அதான் அவர் மூத்த முன்னோடி சொன்னேன். அவங்களாம் வந்து அந்த இடத்துல புளிய மரத்தை அடி வச்சு இளைஞரணி தோக்கணும். ஏறக்குறைய 35 வருஷம் மேலே இருக்குல்ல, 40 வருஷம் இருக்கும். அப்போது 40 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பணியாற்றிய காரணத்தால் தான் இன்னைக்கு கோவிந்தராஜ் கூட இறந்துட்டான்னு நினைக்கிறேன். அந்த இளைஞரணி தம்பி அரசு கொஞ்சம் இறந்துட்ட தம்பி கூட இளைஞரணி துவக்கி தம்பி அங்கே தான் முதல் மூடி பண்ணியில துவக்கினார். நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் பகலவனும் பேசினார். அண்ணனும் அவங்க அப்பா தவப்பட அவரும் பேசினார். யாரும் பேசினோம். இதில் சொல்லுங்க 40-35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு. ஆக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் வச்சுக்கோ ஆயிரம் அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஆனால் அன்றைக்கி கம்யூனிகேஷன் இல்லாத காலகட்டம். இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விதமான கம்யூனிகேஷன் இன்றைக்கி இருக்குது. எல்லா விதமான வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி யார் தலைவராக இருக்கட்டும், இளம் தலைவராகட்டும், நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு சமூக வலைத்தளத்தினுடைய ஏற்படக்கூடிய நிகழ்வு. இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல உட்காந்த நிகழ்வை இன்றைக்கி யூஎஸ் காமிச்சிட்டுலாம் நாங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஆப்பிரிக்கா காட்டலாம், ஐரோப்பா காட்டலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த கம்யூனிகேஷன் இல்லாத காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம இருந்த காலகட்டத்தில் நாங்கள் அன்றைக்கி அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் ஐயோ தமிழ் எதுலையுமே உறுப்பினர் சேர்த்தல இளைஞரணி சென்னை எண்ணாமல் தான் ஃபர்ஸ்ட்டு. அதே மாதிரி எது எடுத்தாலும் சரி, ஆர்ப்பாட்டம் போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சி முதல்ல மாநாடு நடத்துறது பாசறை கூட்டம் நடத்துறதே பார்த்தீங்கன்னா ஆவடியில் தான். நம்ம மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த மாவட்டத்தை நம்ம அங்கே நடத்தினோம். அங்கே தான் பார்த்தா அன்றைக்கி மட்டக்களப்பு வெடிக்கடை சிறைச்சாலையில் நம்முடைய குட்டிமணி ஜெகனை அங்கே வந்து கண்ணன் வண்டி சாவடிச்ச நிகழ்வு அன்னைக்கு தான் நடத்துனாங்க. அன்றைக்கி எம்ஜிஆர் பற்றி வர ஆலந்தூர்லேருந்து அன்றைக்கி ஆலந்தூரும் அனுபவிட்டு இருந்தது. அங்கே ஆலந்தூர்லேருந்து வரக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி போலீஸ் அடித்து திருத்தி எம்ஜிஆர் விட்டு தாண்டி வரும்போது நம்மளால் சும்மா போனால் வரும்போது என்ன பண்ணிட்டான், கலைஞர் வாழ்கன்ட்டான். சொன்ன வீட்டுக்கு வராம தொப்பி ஒளிகன்ட்டான். எம்ஜிஆர் கார் நிற்குது கரெக்டாக பிரிட்ஜில். இப்போ 2 பிரிட்ஜு, ஒன்று இன்னும் ஒன்று அவுட்டு. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரே பிரிட்ஜ். அந்த ஒரு பிரிட்ஜ் 2 தான் வரணும். சிஎம் வராது நிப்பாட்டானு லாரியில். நம்ம லாரியில் ஆலந்தூர்லேருந்து அப்ரஹாம் எம்எல்ஏ அவருடைய தலைமையில் அந்த வண்டி வருது. ஆனால் அவர் காரில் போயிட்டாரு. இவங்க மட்டும் நிற்கிறாங்க லாரியில் வந்து. லாரியில் நிற்கிறோம் என்ன பண்ண என்ன எம்ஜிஆர் கார் கீழே போகுது பார்த்துட்டு இல்லை லாரி மேலே நிற்கிறான். நம்மளே நிற்கிறவன் சும்மா இருக்கக்கூடாது. கலைஞர் வாழ்கன்னா என்ன பண்ண தொப்பி ஒளிக இவன் நேரம் சொல்லணும். கோவம் வந்துச்சு. என்ன பண்ணுறாரு, போன காரை திருப்பி எடுத்துட்டு வந்து கரெக்டாக எம்ஜிஆர் வீட்டு முன்னாடி நிப்பாட்டி அவர் வீட்டு முன்னாடி காரை நிப்பாட்டி அத்தனை பேர் சார்ஜ் சொல்லி அடிச்சு கொண்டு உள்ள தென்னை மரத்தில் கட்டி போட்டு அடிச்சாரு. இங்கே பாசற கூட்டம் துவங்குற நேரம், அந்த பாசற கூட்டம் முதல் பாசற கூட்டம் அப்படி நடக்குது. அடிச்சு நம்மளோட குத்துகிற கூட தூக்கிட்டு வந்தோம். அன்னைக்கு தான் வந்து குட்டிமணி ஜெகன் வந்து அன்னைக்கு மாலையில் அடிச்சு சாப்பிட்டு அடுத்த நாள் தலைவர் என்ன பண்ணார், அன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக எம்ஜிஆரை கண்டிச்சு முதலமைச்சரை கண்டிச்சு போராட்டம் ஆர்ப்பாட்டம். ஆனால் இந்த நிகழ்வு இலங்கை பிரச்சனை வந்த காரணத்தால் இதை விட்டுட்டு அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. எந்த நிகழ்ச்சியை இலங்கை தமிழருக்காண்டி மத்திய அரசு கொண்டு போகணும் சாலை ரயில் வரின்னு சொல்லி அதில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த நிகழ்வு பட்டு போச்சு. இருந்தாலும் அன்றைக்கி நம்மளால் அடிப்பட்ட உதப்பட்டோம் குத்துயிர் உலகமாக தூக்கிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்குலாம் பாடுபட்டு நம்ம இளைஞரிடையே அந்த காலத்தில் மாண்பு தமிழ் முதல்வர் அண்ணன் தளபதி முதல்வர் அவர்கள் அந்த அளவுக்கு உருவாக்கினார். ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளம் இன்னைக்கு அருமை நண்பர் எழுதி சொல்லும்போது நமக்கே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த காலத்தில் சாதாரணமாக பொதுக்கூட்டமாக இருந்தது, நாடகமாக மாறி பரிணாம வளர்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவை மாறி நம்ம கையில் கொண்டு அந்த உலகத்தில் நீ பார்த்தீங்கன்னா கையில் வச்ச உலகத்தில் நம்ம கையில் வச்சுக்கிற அளவுக்கு நீ வந்துருச்சு. ஆனால் இந்த அன்னைக்குள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா முதல் இந்த கண்டுபிடிச்சா பாருங்க, செல்லை கண்டுபிடிச்சி இன்னைக்கு ஏஐக்கு வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அதை விட்டு செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டாந்து எங்கேயோ போயிட்டு டெக்னாலஜியில். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம அந்த எரிசல் கம்பெனி தான் கண்டுபிடிச்சான். இதை கண்டுபிடிச்சது செல்லை கண்டுபிடிச்சது எரிசல் கம்பெனிக்கார 1957 கண்டுபிடிச்சான்.
அது 1960 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமே 125 பேர் தான் பயன்படுத்தினான். அது முழுக்க ஸ்வீடன் நாட்டுக்காரன் எதுக்கடா பயன்படுத்தினா மிலிட்ரிக்கு தான் பயன்படுத்தினான். வெறும் மிலிட்ரிக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா இன்னைக்கு நம்ம கையில் வச்சுட்டு செல்லு இன்னைக்கு எவ்வளோ கிராம் கணக்கில் வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40 கிலோ, அந்த 40 கிலோவும் மிலிட்ரிக்கு பயன்படுத்தினா மிலிட்ரிக்கு இல்லாமல் அந்த நாட்டோட அதிபர் அந்த நாட்டோட அமைச்சர்கள் 125 பேர் பயன்படுத்தினாங்க. அதான் 40 கிலோ வெறும் ஜீப்பில் தான் வச்சு எடுத்துகிட்டு போக முடியுமே தவிர கையில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் 4 மணியும் பருவம் பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கி நம்ம கையில் வச்சுருக்கிறோம் எரிசன்ஸை. அப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரி எரிசன்ஸ்னு பல பழத்தில் இன்றைக்கி ஆப்பிள் இன்னொன்று இல்லை பெரிய லெவலில் வந்துருச்சு. ஆக இன்றைக்கி டெக்னாலஜி அப்படி இருக்குது. அன்றைக்கி டெக்னாலஜி நம்மளால் எப்படி பயன்படுத்தினா தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் ரொம்ப வித்தியாசமாக பயன்படுத்தினான். எப்படி பயன்படுத்தினான்னா அவனுக்கு மிகப்பெரிய பக்திமான். நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து திருச்செந்தூர் முருகன் மேலே அளவிலாவே உயிர் இருக்கக்கூடியவன். அவன் சாமி நம்ம என்ன பண்ண தினமும் அங்கே பூஜை போட்ட நேரத்தில் இவனும் சாமியை கும்பிடுவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அவனுக்கு ஒரு வேண்டுதல். அப்படியே சூழ்நிலை அவனுக்கு டைமிங் தெரியாது. இப்போ டைம் தெரியும் பார்த்துக்கலாம். ஆனால் அன்றைக்கி இருந்த டைமிங்லாம் தெரியாது. கரெக்ட் டைம் இருக்கும். பூஜை போட்டு அடுத்த நிமிஷமே அங்கே பூஜை போட்டு முடிச்சு அடுத்த நிமிஷம் இவன் பூஜை போடணும். என்ன பண்ணுவான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரியல. அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? அவன் பயன்படுத்தியே அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னாக்கா அவன் என்ன பண்ணியிருக்கான் 63 கிலோமீட்டர் எங்கள் திருச்செந்தூர்லேருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் அந்த இடைப்பட்ட அந்த 63 கிலோமீட்டருக்கு அவன் என்ன பண்ணனா 5 கிலோமீட்டருக்கு ஒரு பெல் வச்சிட்டான். பெரிய பெல், வெங்கல பெல் வச்சு அங்கே பூஜை போட ஆரம்பிச்சு தட்டுவான். அவன் தட்டுவான், இங்கே உணர்த்தான் அவன் தட்டுவான். அடுத்த 5 கிலோமீட்டர் இன்னொருத்தர் தட்டுவான். அடுத்த 5 கிலோமீட்டர் அவன் வந்து அவனுக்கு கம்யூனிகேஷன் எப்படி இருந்தது பாருங்க. அவனுக்கு ஏறக்குறைய அங்கே பூஜை போட்டு அடுத்த நிமிஷம் இவனுக்கு வந்துடுவாங்க பூஜை. யாருக்கு? பாஞ்சாலங்குறிச்சி 63 கிலோமீட்டருக்கு வந்துருக்கு. அந்த காலத்தில் அப்படியே டெக்னீஷியனை பயன்படுத்தினாங்க. அப்படியே அப்படி சூழ்நிலையில் அன்றைக்கெல்லாம் இல்லாமல் நாலொரு மீனிங் பொழுதுறோமா இன்றைக்கி நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் வந்துருச்சு. உலகமே நம்ம கையில் வச்சுருக்கிறோம். அப்படியே அப்படி சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து சமூக வலைதளம் எந்த இயக்கத்தில் இது கொண்டு சமூக வலைதள பயிற்சி யாருமே நடத்தல. நம்முடைய துணை முதல்வர் அன்பு சகோதரர் மட்டும்தான் இளைஞர் செயலர் உதயநிதி மட்டும்தான் இதை ஏற்பாடு பண்ணி நம்ம தமிழகம் முழுவதும் நடத்திட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக நம்ம இந்த பகுதியில் அருமை தம்பி மாவட்ட செயலாளருடைய உற்ற உறுதுணையோடு நம்முடைய ரமேஷ் ராஜோட உற்ற உறுதுணையோடு அருமை தம்பி நம்முடைய மாவட்ட அமைப்பர் சிறப்பான லோகேஷ் அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை நம்மளுடைய ஆனந்த் அவருடைய பேச்சை கேட்கணும் தான் நான் இருந்தேன். காலத்துக்கு கேட்டேன். இதற்கு பிறகு நம்ம அரசு நிகழ்ச்சி ஒன்று, அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் வரைக்கும் வேலைவாய்ப்பு முகாம் அவருடைய இதில் திருநெல்வேலியில் இருக்குது. அதை முடிச்சுட்டு வக்போர்ட் நிகழ்ச்சி ஒன்று நம்முடைய கூட்டணி சேர்ந்தவங்க திருவிழா நடத்துகிறாங்க. அதுக்கு போகணும். அதற்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கின்ற காரணம் தான் நீ இளைஞர்களை பேசினா திருப்புகளை பாடப்பட வாய் முழக்கம் இன்னைக்கு ஃபுல்லாக இளைஞர்களை பற்றி பேச தெரியும். இன்னும் கூட உங்களை வந்து பழைய நினைவுகளை சொல்லி நம்முடைய பெருமை மாவட்டத்தினுடைய பெருமை நமக்கும் இளைஞர்களுக்கு உள்ள பெருமை நமக்கும் தளபதி அந்த காலத்தில் என்ன கஷ்டப்படுறதுன்னு சொல்லிகிட்டே இருக்க முடியும். ஆக உங்களை பொறுத்தவரை நான் சொல்லிக் கொள்வது நாங்கள் இங்கே இளைஞர்கள் தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். நான் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர். உலக வரைபடத்தில் லட்சத்தீவு மாதிரி நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன்னா அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உழைப்பு. மாண்புமிகு தலைமை முதல்வர் 45 ஆண்டு காலம் அவருடைய வலியுறுத்தி வந்த காரணத்தால் தான் இன்னைக்கு ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த நான் இயக்கத்தில் இடுகின்ற ஆணை எதுவாக இருந்தாலும் சரி அதை தான் இன்ன வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி நான் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கேன். இங்கே இருக்கின்ற ரமேஷ்ராஜ் ஒரு இளைஞனை சார்ந்தவர், அவரால் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கார். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்துங்க. பக்கத்தில் இருக்க சந்திரா மாவட்ட செயலர் இளைஞர்கள் தான் இருந்தார். இங்கே இருக்க டிஜிஎஸ் கோவிந்தன் இளைஞர்கள் தான் இருந்தார். அதே மாதிரி எங்கள் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே சின்ன முன்னாடி சொன்னேன் எல்லாமே இளைஞர்கள் தான் பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி பொறுப்பில் இருந்தவங்க தான் எம்எல்ஏவாகவும் மாவட்ட செயலரும் வந்துருக்கிறோம். ஆகவே உங்களுடன் நாங்கள் சொல்வது என்ன தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதம் பெருசு இல்லை, ஜாதி பெருசு இல்லை, பணம் பெருசு இல்லை. வேற ஒரு இயக்கத்தில் பணம் இருந்தால் பொறுப்பு வாங்கிடலாம். ஆனால் திமுக மட்டும் வளர்ச்சாலும் பொறுப்பு வாங்கிடலாம். அப்படிப்பட்ட புனிதமான உழைப்பை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஒன்றிய செயலாளராக, நகர செயலாளராக, மாநகர செயலாளராக, சேர்மனாக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மாவட்ட கழக செயலாளராக, மாவட்ட அமைச்சர்களாகவும் வர வேண்டும் என்று புரியுதான்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். ஆக இருக்கின்ற இளைஞர்கள் நீங்கள் வந்து பல குணத்தில் பல விதத்தில் நீங்கள் சொல்லும்போது கூட ஒரு கொஸ்டின் கேட்குற கொஸ்டின் கேட்டு நீதி கட்சியுடைய மாண்புகளை தம்பி சொன்னார். ஆக அப்படிப்பட்ட நீங்கள் தான் கொள்கை நம்ம வேற இயக்கத்தில் இந்த மாதிரி கொள்கை கிடையாது. முறையான எலெக்ஷன் இங்கே நடந்தது கிடையாது. நம்மளுக்கு பொறுத்தீங்கன்னா நம்முடைய தேர்தல் வந்து
வட்டக்கழக செயலாளர் கிழக்கிழக செயலாளர் ஆரம்பித்து மாவட்ட செயலாளர் வந்து நிற்கும். ஆனால் மற்ற இயக்கங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது. இங்கே மட்டும்தான் திமுக மட்டும்தான் அமைப்பு ரீதியான இயக்கம், கொள்கை ரீதியான இயக்கம். அதனால தான் இன்றைக்கி நம்ம பட்டு போகாமல் இன்றைக்கி நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம கொடுக்காத இப்போ எவ்வளோ தொலைகள் கொடுத்தோம். பேசும்போது மரியாதைக்குரிய லீடர் சொன்னார், நம்ம கொடுத்த தொலைகள் கொஞ்ச நெஞ்சங்கள். ஆசிய ஜோதி, இந்திய பிரதமர், ஈரட்ட மாணிக்கம், பண்டித ஜவஹர்லால் நம்ம கொடுக்காத தொலை கிடையாது. தலையெல்லாம் மூளையெல்லாம் சிந்தனையெல்லாம் கட்டு வஞ்சனை என்று வரைக்கப்பட்ட ராஜாஜி நம்ம கொடுக்காத தொல்லையே கிடையாது. இரும்பு பெண் என்று வரைக்கப்பட்ட இந்திரா காந்தியை பற்றி சொல்லணும்னாக்கா நாற்பரா பேச முடியும். இன்னும் சொல்லணும், லால்பகதூர் சாதிக்காத பண்டித ஜவஹர்லால் சாதிக்காத திருமதி இந்திரா காந்தி சாதிச்சார். என்னன்னாக்கா இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கு ஏற்பட்ட தகராறு, அங்கேயும் மொழி பிரச்சனை. நல்லா கவனிங்க, அங்கேயும் மொழி பிரச்சனை. இவன் பேசுறது உருது, இவன் பேசுறது பங்கம். இந்த 2 பேருடைய மொழியில் ஏற்பட்ட பிரிவுதான் பாராளுமன்றத்தில், அவனுடைய பாராளுமன்றத்தில் இவன் பேசுகிற வங்கத்தில் இவன் பேச சொல்றது உருதுன்னு சொல்லலாம் முடியாதான் சொல்லலாம். அதுதான் ஏற்படுது அவங்களுக்குள்ள பிளவு. அதனுடைய விடிவு என்னச்சுன்னா 2 பேருக்கு வந்து தனிநாடு கேட்டு தகராறு பண்ணலாம். அப்படி தனிநாடு தகராறுக்கும் ஐநா சபையில் தீர்க்க முடியாத பிரச்சனையை, இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா வல்லரசு நாடாக இருந்த அமெரிக்காவில் ரஷ்யாவில் தீர்க்க முடியாத பிரச்சனையை அன்றைய தான் திருமதி இந்திரா காந்தி அவர் தீர்த்து வச்சாங்க. எப்படி தீர்த்து வச்சாங்கன்னா, சொல்லி பார்த்தாங்க, கேட்டு பார்த்தாங்க, எதுவுமே கேட்கல. காரணம் என்ன, பங்களாதேஷில் அவன் அறிவுப்படுத்துறான், அவன் நம்மகிட்ட வந்துடுறான், நம்மகிட்ட வந்து இங்கே தொலை பண்ணிட்டு இருக்கான். பல மனத்தில் பல விதத்தில் அந்த நாட்டு பிரச்சனை ஏற்றுக்க வேண்டிய காலகட்டத்தில் தள்ளப்பட்டதில் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து ஐநா சபையில் முடியாத காரணத்தை அமெரிக்காவில் முடியாது, ரஷ்யாவில் இருந்து 8 மணி நேரத்தில் காலையில் அவரை வச்ச பெருமை திருமதி இந்திரா காந்தி அவர்களை சாரும். வெற்றி பெற வச்சாங்க பாகிஸ்தானை. இது சொல்றது காரணம், வெற்றி பிரித்து வச்சாங்க, 2 நாட்டை பிரித்து வச்சாங்க. அப்படியாப்பட்ட பெருமை திருமதி இந்திரா காந்தி. அப்படியாப்பட்ட திருமதி இந்திரா காந்தி அவர்களே 10 லட்சம் பேரை கேட்டு அவசர காலகட்டத்தின் போது நான் நடந்து கொண்டதற்கு வருத்தம் தெரிவிக்கிறது, மன்னிப்பு கேட்க வச்ச பெருமை நம்முடைய கழக தலைவர் கலைஞர் அவர்களை சார். எப்படியாப்பட்ட தலைவர், யாருக்கும் திமிருக்கு யாரும் நடக்கல. உலக அளவில் நின்று பார்த்தாக்க இன்னைக்கு எல்லாரும் போனோம். முதல்ல போனோம், எதுக்கு போனாக்கா விண்வெளிக்கு போனான். விண்வெளிக்கு நைல் ஆம்ஸ்ட்ராங், மைக்கேல் கார்டன், எட்டிவிட்டாரு 3 பேர் போறான். அப்படி போகின்ற போது ஏற்பட்ட நிகழ்வு என்னன்னாக்கா, உலகத்தில் இருக்க அத்தனை தலைவர் அமெரிக்காக்காரன் கூப்பிடுறான், உலகத்தில் இருக்க அதிபர்கள் அத்தனை பேரை கூப்பிடுறான், உலகத்தில் இருக்க அனைத்து நாட்டு மன்னர்களை கூப்பிடுறான், அனைத்து ஜனாதிபதிகளை கூப்பிடுறான். அவ்வளவு பேர் அமெரிக்காவில் முகாமிடுறாங்க. அப்படி முகாம் இருக்கும்போது திருமதி இந்திரா காந்தி இந்திராவிலிருந்து போறாங்க. அப்படி போகின்ற போது நிலை என்ன ஏற்பட்டுச்சுனாக்கா, அங்க எல்லாருக்கும் ராணுவ அணிவிப்பு கொடுத்தான், அந்த நாட்டுடைய அரசு மரியாதை கொடுத்தான். ஆனா நம்முடைய திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கொடுக்கல. நமக்குள்ள 1000 கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்ம நாட்டாள் இந்தியன் நல்லா கவனிக்கணும். நாட்டாள் இந்தியன், மொழியா நம்ம தமிழன், இனத்தால் திராவிடன், மொத்தத்தில் நம்ம மனுஷன். ஆனா அன்னைக்கு நம்ம என்ன பண்ணாங்க தெரியுமா, போய் இறங்கும் போது எல்லா நாட்டு அதிபர், சின்ன நாட்டு கியூபா நாட்டு அதிபர் கூட வரவேற்பு கொடுத்தான். அவனுக்கு எதிரி நாடு, அமெரிக்காவுக்கு எதிரி, படகு கஷ்டம் இருந்தாலும் அவனுக்கு வரவேற்பு கொடுத்தான். சிங்கப்பூர் சின்ன நாடு, அவனுக்கு வரவேற்பு கொடுத்தான். எல்லா நாட்டு, மலேசியா நாட்டு அதிபர் கொடுத்தாங்க. இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடு, அப்படியேப்பட்ட நாடு, ஜனநாயக நாடு, வரவேற்பு கொடுக்கல. நம்ம ஒன்றும் பொருட்படுத்தாம இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசு விருந்தினர் மாலைக்கு போல நேரம் என்ன பண்றாங்கன்னா, திருமதி இந்திரா காந்தி டீச்சர் வீட்டுக்கு போறாங்க. டீச்சர் வீட்டில் போய் தங்குறாங்க. தங்கிட்டு அடுத்த நாள் ஃப்ளைட்டை புக் பண்ணி இங்கே வராங்க. திரும்பி அவங்களுக்கு தொட்டுப்பட தனி விமானம் தானே, அந்த விமானத்தை ரெடி பண்ணி அலாட் பண்ண சொல்லி இங்கே வந்துட்டாங்க. உடனே பத்திரிக்கையாளர் கேட்குறான், நீங்கள் வந்தது விண்வெளிக்கு போகிறவரை வாழ்த்து வெளியனுப்ப, ஆனால் நீங்கள் எதுக்கு இப்போ இன்றைக்கே போகிறீங்க, கலந்துக்கலாம் போகிறீங்கன்னா, நான் தனிப்பட்ட இந்திரா காந்தி இல்லை, நான் ஒரு நாட்டுடைய பிரதமர். என்ன நாட்டுடைய இன்னைக்கு 140 கோடி மக்கள், அன்னைக்கு இருந்தவங்க 110 கோடி மக்கள், 110 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு மரியாதை தராத காரணத்தால் நான் என்னுடைய இல்லத்துக்கு நான் திரும்பி நாட்டுக்கு திரும்பினேன். இதனால் உங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் வருத்தம் ஏற்படுமே, அதனால் உங்களுக்கு அவங்களுக்கு பகைவனை ஏற்படுமே. அதை பற்றி நான் கவலைப்படல. சுயமரியாதைக்காரி, நான் இந்தியாக்காரி, எனக்கு மிக மிக முக்கியம் மரியாதை தான் முக்கியம். அந்த மரியாதை மாற்றிட்டு தர வேண்டிய மரியாதை தரல, நான் திரும்பி போயிட்டேன்னு சொன்னவங்க தான் திருமதி இந்திரா காந்தி. அப்படி இந்திரா காந்தியை கூட்டு மன்னிப்பு கேட்க வச்சு ஒரே தலைவர் கலைஞர் என்பதை நாங்களும் நினைச்சு பாருங்க. ஆக அப்படியே இயக்கத்தில் நம்ம சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக ஏற்கனவே சொன்ன திருப்புகளை பாடப்பட வாய் மலக்கணும் திரு இளைஞர் பெருமை பேசுறது உள்ள பேசிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் காலத்தின் கட்டாயத்தை கருதி அருமை நண்பர் ஆனந்த் அவர் அடுத்து உங்களுக்கு கருத்துரை வழங்கியிருக்கின்றார். எனக்கு நிகழ்ச்சிக்கு நேரமாச்சு. ஆகவே இந்த ஏற்பாடு செய்த அருமை தம்பி நம்முடைய யோகேஷ் அவர்களுக்கும் அவருக்கு வழிகாட்டியாக இருந்து நம்ம ஒரு இடத்துல சில இடங்களில் இளைஞர்களுக்கு வந்து இருக்கிறாங்க பிடிச்சி, அது மாலிக்கே தெரியும், லெனின் சாருக்கு தெரியும் எப்படி வலிக்கிறாங்க. ஆனால் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் நாங்கள் எங்கள் முதுக படிக்கட்டாக ஆட்சி இளைஞர்களை நாங்கள் உருவாக்குறோம். எங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு, அடுத்து நீங்க தான் எல்லாம் பொறுப்பு வரணும். அதுக்கு நீங்க தயாராக உழைப்பெண்கிட்ட மூலதனத்தை வைத்து நீங்க உயர வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நம்ம மாவட்டத்துக்கு சரியான கோஆர்டினேட்டர் கிடைச்சிருக்கார் அப்துல் மாலிக்.
சிறப்பான முறையில் இளைஞர்களை வடிவமைத்து இதுவரைக்கும் தமிழகத்தில் எங்கே இல்லாதாலும் கூட கமலேஷ் இந்த அருமையை ஒன்றிய கழக செயலாளர் இளைஞர்கள் துணை இருந்தவன் தம்பி அவன் இன்னைக்கு ப்ரொமோஷனில் ஒடிசல் ஆகிருக்கான். அவன் லைப்ரரி திறந்திருக்கான். அந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கே இல்லாத அளவுக்கு சிறப்பான முறையில் ஹைடெக்ல இருக்குன்னு சொல்லி நம்ம சின்னவரே பாராட்டார். அதுக்கு வழிகாட்டி இருந்தவர் தம்பி அருமை நண்பர் மாலிக் அவர்கள். அந்த மாலிக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.